இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல கொத்தவரங்காயை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி 1/2 கப் தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. துருகளா இருந்தா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 8 பல்லு பூண்டு, கடைசியா 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி, வீட்டு மிளகாய் பொடி பயன்படுத்திருக்கேன். கடை மிளகாய் பொடி பயன்படுத்த போறீங்கன்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப காரமாயிடும். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸா அரைக்காம லைட்டா இந்த மாதிரி கொரகொரப்பா கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அடுத்ததா ஒரு குக்கர்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கர் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் பயன்படுத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய தக்காளி பழம் பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே 300 கிராம் கொத்தவரங்காவை நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடிசா கட் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும், அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு மிக்சியிலே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. 3லேருந்து 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் வந்திருக்கு, ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. திறந்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதை மறுபடியும் ஸ்டவ்ல வச்சுட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. கடைசியா கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு பரிமாற வேண்டியதுதான். அவ்வளோதான். மணக்க மணக்க சுவையான கொத்தவரங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட்ல உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.